ஹாய். இந்த லெட்டரை படிக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் நீங்கள் படித்த பிறகு இதை ஒரு முறை எங்கள் அம்மாட்ட படித்து காட்டுங்க. ஏன்னா என் அம்மாவுக்கு படிக்க தெரியாது. இன்னைக்கு சாட்டர்டே, வாரத்தில் கடைசி நாள். வாரத்தில் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையிலும் இது கடைசி நாள். நான் முறையாக எங்கள் அம்மாவை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக போகிறேன். நான் தப்பு பண்ணிட்டேம்மா. உனக்கு தெரியாமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன். யார் மேலேயும் அதிகமாக நம்பிக்கை வைக்காதுன்னு நீ அடிக்கடிக்கு சொல்லுவேன். நான் அப்படி நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டேம்மா. ஒரு பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டேன். நான் காதல் பண்ணது ஏன் தப்பு இல்லைம்மா. ஆனால் எல்லா பொண்ணுங்களும் என் அம்மா மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினச்சிதாம்மா நான் பண்ண பெரிய தப்பு. போயிட்டாம்மா. ஒருத்தி உன் பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னொருத்தராக என்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் நான் மறந்துடுவேம்மா. எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனால் நான் இங்கே அழுதுகிட்டு இருக்கும்போது என்னை ஏமாத்தின அந்த பொண்ணு மட்டும் எங்கோ ஒரு மூலையில சிரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான்றதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியலம்மா. சரி, உனக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு கடைசி வரைக்கும் உன் பையனை உன் கூடவே இருந்துடலானா? முடியலம்மா. வலிக்குது, ரொம்ப வலிக்குதுமா. அவளை நான் உண்மையிலே நேசிட்டேம்மா. இப்ப என்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் என்னை தோத்து போன ஒருத்தனாதாம்மா பாக்குது. என் வாழ்க்கையில அடுத்து வரப்போற ஒவ்வொரு நிமிஷத்தையும் பாக்குறதுக்கே எனக்கு பயமா இருக்குமா. இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு சாகர தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போறேம்மா. ஆமாம்மா, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். தற்கொலைக்கு இந்தெல்லாம் வராதியா, லகரம் தப்பாக போட்டிருக்கீங்க. நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறது உங்கள் இஷ்டம். அதுக்குன்னு நம்ம மொழியை கொலை பண்ணுறீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் பேர் இதுவாக்கு, என்ன டாக்டர். நீங்கள் யாராக வேணா இருந்துட்டு போங்க சார். ப்ளீஸ் என்ன கொஞ்ச நேரம் தனியாக விட்டுருக்கேன். நாட் பாசிபிள். ஈவினிங் 5 மணி பார்க்க வரேன். தனியாக இருக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேர் இழிச்சிக்கிட்டு வாழ்கிற இந்த உலகத்தில் உங்களுக்கு மட்டும் தனியாக இடக்குறீங்க. இட்ஸ் நாட் ஃபேர். ஆனால் நம்ம இடத்துல இன்னொருத்தர் இருக்கும்போது அதை தட்டி வைக்கிற உரிமை கூட நம்மளுக்கு இல்லையா? அது என்ன நியாயம்? இப்போ நீங்கள் சாகுறதுல மட்டும் அந்த இடம் உங்களுக்கு கிடச்சிருமா என்ன? வேணாம் சார், வேணாம். அந்த இடம் கூட எனக்கு வேணாம். நான் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாரும் ஆழ்ந்து அனுபவிச்சு சந்தோஷமா இருங்க. என்னை விட்டுருக்கேன். இனிமேல் போராட்டத்துக்கு என் மனசுக்கு தெம்பு இல்லை. வாடுறதுக்கு தெம்பில்லாமல் இருக்கலாம். அட்லீஸ்ட் சாகிற வரைக்குமாச்சும் சாகாமல் இருக்கலாம் இல்லையா? ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சி என்னை மாற்ற ட்ரை பண்ணிக்கங்க சார். என் முடிவில் வந்து நான் மாறுறதா இல்லை. இனிமேல் மாற்றுறதுக்கும் எதுவும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை, பேர் என்னன்னு தெரியல. பாவம், பேர் வைக்கிறது கூட நேரம் இல்லை. பிறந்து இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகிருக்கும். பெத்த அம்மாவே வேணான்னு டாய்லெட்டில் போட்டு போயிட்டா. யாரோ க்ளீன் பண்ணுறவங்க பார்த்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் தான் வந்து அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கும். எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் இட்ஸ் டூ லேட். இறந்து போச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் என் ஃப்ரெண்ட்ஸ், சீனியர் டாக்டர்ஸ் அண்ட் சம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை ஏன் கேட்டது சார்? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நேரத்தில் தான் உண்மையிலே ஒரு கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அஃப்கோர்ஸ் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி.
அந்த குழந்தைய என் கண்ணுக்கு ஒரு கடவுளாக தான் தெரியும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த கடைசி 6 மணி நேரத்துல தான் இந்த உலகத்தில் எப்படியாச்சும் சர்வைவ் பண்ணினாங்க. அது மூச்சு இழுத்து இழுத்து விட்டுட்டே இருந்தது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அனுபவமே இல்லாத அந்த குழந்தைய வாழலான்னு நம்பும்போது நீங்களாம் மச் பெட்டர். ஈவன் உங்கள் பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ சசி சசி சசிதரன். குட், சசிதரன். ஸோ இதுக்கப்புறம் உங்களை பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. அது உங்கள் கையில் தான் இருக்கு. கண்டிப்பாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா ஒரு விஷயம் தான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன நடந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், லைஃப் மஸ்ட் கோ ஆன். நைஸ் மீட்டிங் யூ சசி. நைஸ் மீட்டிங் யூ.